இந்த வருஷத்தில் நீங்கள் எல்லாருமே சாதிக்க முடியாத காரியத்தை சாதிக்க போகிறீங்க. வரக்கூடாத காரியத்தை வர வைக்க போகிறீங்க. நீங்கள் யார் என்பது நீங்கள் தெரிந்தால் தான் அதை செய்ய முடியும். ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா. உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு பவர் இருக்குது, உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு கிருபை இருக்குது, நீங்கள் யார், எப்படிப்பட்ட ஆள், நீங்கள் உலகத்தின் ஆளுகளா, நீங்கள் சாதாரண ஆளுகளா, நீங்கள் யார் என்பது தெரிஞ்சிங்கன்னா நீங்கள் சாதிச்சிடலாம். நீங்கள் எல்லாம் உட்காந்துருக்கீங்க, நீங்களாம் சாதாரண ஆளே கிடையாது. நீங்கள் ஒரு ஆள் 100 பேர்த்துக்கு சமம். ஒரு ஆள் 100 பேர்த்துக்கு சமம். எல்லாம் சொல்லுங்கள், இந்த வருஷம் சாதிக்க முடியாத காரியத்தை நான் சாதிக்க போகிறேன். இந்த வருஷம் இழந்தது எல்லாவற்றையும் நான் திருப்பி கொள்ள போகிறேன். இந்த வருஷத்தில் என் பிள்ளைய வாழ்க்கையில் அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்க போகுது. நானும் என் வீட்டாரும் கர்த்தரையே சேவிப்போம். அல்லேலூயா. எடுத்தல் வாசியம் ஆதியாகமம் 1:28. பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். எல்லாம் இந்த வசனத்து மேலே கையை வச்சு எல்லாரும் அப்படியே வாசிங்க பார்ப்போம். எல்லாரும் வாசிங்க, வசனத்து மேலே கையை வைங்க. நல்லா ஃபயராக வாசிக்கணும். இங்கே இருங்க, இங்கே இருங்க, எல்லாம் என்னைய பாருங்க. இந்த வசனம் எல்லாம் சொல்லுங்க, இந்த வசனம் எனக்குரியது, இந்த வசனம் எனக்குரியது, இதை இப்போ நான் உரிமையாக்கி கொள்கிறேன். எல்லாம் அந்த வசனத்து மேலே விரலை வச்சு சேர்ந்து வாசிங்க. அவர்களுங்கிற இடத்துல என்னையும் என் குடும்பத்தையும் சொல்லுங்கள், என்னையும் என் பிள்ளையும் சொல்லுங்கள். அவர்களுங்கிற இடத்துல சொல்லுங்கள், அறிக்கை பண்ணுங்க, எல்லாரும் சொல்லுங்கள், திருப்பி வாசிங்க. தேவன் என்னையும் ஆசீர்வதிப்பார். தாய்மார் புறம் கை தூக்கு, பிள்ளை குட்டி பெற்றாலும் கை தூக்கு, தகப்பன்மார் கை தூக்குங்க. நீங்கள் பிள்ளையை பார்க்கலையா? சொல்லுங்கள், இந்த வசனத்தின்படி என்னையும் என் பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இந்த வசனத்தின்படி எனக்கு நடப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். நீங்கள் யார் என்பதை இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அவர் என்ன பண்ணுறாருன்னா, நீங்கள் ஆண்டு கொள்ளுங்கள் அப்படிங்கிறார். ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர்களை ஆசீர்வதித்தார். அப்படித்தானே போட்டிருக்கு. இருங்க, எதை ஆள போகிறீங்க, எதை ஆள போகிறீங்க அப்படின்னு கேட்டால் இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு? நீங்கள் பலுகி, எப்படி எல்லாம் சொல்லுங்கள், நான் பலுகி பெருகுவேன். இந்த வரியை நான் பழுகுவேன் பெருகுவேன், பழுகுவேன் பெருகுவேன். எதில் பெருகுவீங்க? ஆவியில், ஆசீர்வாதத்தில். அல்லேலூயா. சமாதானத்தில், அன்பில், இரக்கத்தில், தயவில், கையீடு செய்கிற வேலையில், தொழிலில், வியாபாரத்தில், படிப்பில், ஞானத்தில் பழுகி பெருகுவேன். அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, இந்த வருஷத்தில் எனக்கு ஒரு பெருக்கம் இருக்குது. இந்த வருஷத்தில் நான் பழுகி 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 பெருக போகிறேன். யாராவது உம்முன்னு உட்காந்தீங்கன்னா ஒன்றும் வராது. வாயை திறந்தால் தான் இந்த வருஷத்தில் நான் சொல்கிறது உங்களுக்கு நடக்கும். ஆமென். அல்லேலூயா. பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமி மேல் நடமாடுகிற சகல ஜீவகந்துகளையும் ஆண்டு கொள்ளுங்கள். அல்லேலூயா. சொல்லுங்க, நான் ஆள பிறந்தவன், நான் ஆள பிறந்தவன். இது ஆதாயம் அவளுக்கு தான் சொல்லியிருக்கிறாரு, எனக்கு இல்லை, அப்படி இல்லை, உங்களுக்கு தான். ஆதாம் எல்லாத்தையும் ஆண்டுக்கிட்டார். அவருக்கு ஏதேன் தோட்டத்தில் இருந்தார். ஏதேன் தோட்டத்தில் இருந்துட்டு சமுத்திரம் எங்கேயோ இருக்குது. அந்த சமுத்திரத்தில் இருக்கிற திமிங்கலங்கள், மச்சங்கள், உயிரினங்களையும் அவர் ஆண்டுக்கிட்டார். மிருகங்களுக்கு எல்லாத்துக்கும் அவர் பேர் வச்சது ஆதாம் தான். பேர் வச்சாரா வைக்கலையா? வச்சார்ல. கரடி, சிங்கம், புலி, யானை, பல்லி, பூரா, பாச்சான், திமிங்கலம்,
மத்திலி மீன், அந்த மீன், இந்த மீன் எல்லாத்துக்கும் பேர் வச்சு அவர் கூப்பிட்டார். எல்லாத்தையும் அவர் என்ன செஞ்சார்? ஆண்டு கொண்டார். சிங்கத்தை கூப்பிடுவார், வா, புலியை கூட வா, கீழ்ப்படியும். புரியுதா உங்களுக்கு? ஏதேன் தோட்டம். அந்த ஏதேன் தோட்டம் உலகத்தில் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டுபிடிச்சிருக்கிறாங்க, ஈரானில் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க, ஈரான் நாட்டில். சரிங்களா? அந்த பைசோன் நதி அது 4 பிரிவுகளாக ஓடுறது அங்கே தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. ரைட், போகட்டும். இப்போ ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி கர்த்தர் வந்து கொடுத்துருக்கிறார். ஆனால் இவர் ஆண்டு கொண்டவர் எல்லாமே இவர் ஆளுமடி சூழ்நிலை மாறிப்போச்சு. ஆண்டு கொண்டு இருந்தவர் தான் கடைசியில் எல்லா மிருகங்களும் இவர் ஆளுமடி சூழ்நிலை மாறுச்சு. எப்போ மாறுச்சு? இவர் கீழ்ப்படியாமல் இருந்தனால இவர் எல்லாத்துக்கும் என்ன செஞ்சார்? பயந்தார். ஆளுகைத்தன்மை கை மாறிடுச்சு. ஆளுகைத்தன்மை என்ன செஞ்சிருச்சு? கை மாறிடுச்சு. யார்கிட்ட கை மாறிச்சு தெரியுமா? யார்கிட்ட கை மாறிச்சு? பிசாசிட்ட கை மாறிடுச்சு. அவன் என்ன செஞ்சிட்டான்? பிடுங்கிட்டான். என்ன செஞ்சிட்டான்? பிடுங்கிட்டான். இன்றைக்கி கர்த்தர் வந்து நம்மளை நல்லா ப்ளஸ் பண்ணியிருக்கிறாரு. நம்மளை பிடுங்கிறதுக்கு நம்ம விட்டு கொடுத்துட்றோம். அதுக்கு பேர் வஞ்சிக்கிறாவி. அவன் நம்மளை பிடுங்கக்கூடாது. நம்ம வீட்டை பிடுங்குறான், நம்ம அன்பை பிடுங்குறான், நம்ம சமானத்தை பிடுங்குறான், இறக்கத்தை பிடுங்குறான், தயவை பிடுங்குறான், செழிப்பை பிடுங்குறான், கடங்காரன் ஆக்கிடுறான். செழிப்பு வர வேண்டிய இடத்துல வந்து கடங்காரன் ஆக்கிட்டு ஐஸ்வர்யத்தை பிடுங்கிடுறான், எல்லாத்தையும் பிடுங்கிடுறான். பிடுங்குறான்னா பிடுங்க விடுறதுக்கு நம்ம இடம் கொடுக்குறோம். பிடுங்க விடுறதுக்கு இடம் கொடுக்குறோம். வேதம் சொல்கிறது, இடம் கொடுத்தால் இடம் பிடிப்பான். என்னது? இடம் கொடுத்தால் இடம் பிடிப்பான். புரியுதுங்களா? அப்போ எல்லாத்தையும் என்ன செஞ்சிட்டான்? ஆதாம் தேவன் யாருக்கு கொடுத்தாரு? தேவ பிள்ளைக்கு, ஆதாம் அவளுக்கு, மனிதனுக்கு அவர் சாயலில் உண்டாக்கப்பட்ட மனிதன் கொடுத்தாரு. ஆனால் அவன் என்ன செஞ்சிட்டான்? பிடுங்கிட்டான். இன்றைக்கி இதே மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் வந்து எத்தனையோ ஆசீர்வாதங்களை கொடுத்துருக்கிறார். பலவீனத்தை கொடுத்து காசை பிடுங்குறான், நோயை கொடுத்து காசை பிடுங்குறான், பிரிவினையை கொடுத்து பிளவை உண்டுக்கிறான், சண்டையை கொடுத்து டைவர்ஸை உண்டாக்குறான், ஒரு மனதை கெடுக்கிறான். இது எல்லாமே அவன் செய்கிற காரியம்தான். இன்றைக்கி நிறைய குடும்பங்களில் பிரிவினையே, சண்டை, ஒரு மனது இல்லை, சமாதானம் இல்லை. அப்போ இதை பூரா அவன் கெடுக்கிறான். அப்போ அது கெடுக்கிறதுக்கு நம்ம இடம் கொடுக்குறோம். நம்ம குடும்பத்தில் நம்ம கெடுக்கிறோம். இன்றைக்கி பிள்ளையை கீழ்ப்படியாக போகுதுன்னா அது அவன் தான். இன்றைக்கி குடும்பத்தில் புருஷி மூஞ்சி சண்டை வருதுன்னா அவன் தான். இன்றைக்கி ஒருத்தர் வாக்குவாதம் வருதுன்னா அவன் தான். அப்போ அவன் வரும்போது நீங்கள் அவனுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. கர்த்தர் கொடுத்ததை அன்பை கொடுத்துருக்கிறாரு, சமானத்தை கொடுத்துருக்கிறாரு, கிருபியை கொடுத்துருக்கிறாரு, ஐஸ்வர்யத்தை கொடுத்துருக்கிறாரு, பலனை கொடுத்துருக்கிறாரு, சுகத்தை கொடுத்துருக்கிறார். ஆனால் சுகத்தை அவன் பிடுங்கும்படியாக, பலவீனத்தை வாங்கும்படியாக சூழலில் இருக்கிறது. சண்டைகள் ஒரு மனதில்லை. ஏன்? நம்ம அவனை பிடுங்க விடுறோம். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. அதே போல் தான் ஆதாம் என்ன பண்ணிட்டாரு? ஆதாம் ஏவாலும் அவன்கிட்ட விற்று போட்டுட்டாங்க. ஏதேன் தோட்டத்தை விட்டு போட்டாங்க. பைசோ நதி. அந்த பைசோ நதி எப்படி தெரியுமா? அதில் வந்து கோமேத கல், வைரக்கல், அப்படிப்பட்ட கர்த்தர் எப்படி ஆசீர்வதிக்கிறார் பாருங்க. அந்த பைசோ நதி 4 பிரிவாக பிரியுது. எல்லாம் சொல்லுங்கள், எனக்கு ஒரு பைசோ நதி வரப்போகுது. அது 4 பிரிவில் வரப்போகுது. 4 பிரிவில் என்ன கல் விளையுது மாதிரில படிமா? முதலாம் ஆற்றுக்கு பைசோன் என்று பெயர். அது ஆவிலா தேசம் முழுவதையும் சுற்றி ஓடும். அவ்விடத்திலே பொன் விளையும். அவ்விடத்தில் என்ன விளையும்? என்ன விளையும்? பொன் விளையும். பொண்ணு விளையும். அந்த தேசத்தின் பொன் நல்லது. அவ்விடத்திலே பீதலோகும் கோமேதக கல்லும் உண்டு. பாருங்க, இங்கே இருங்க, கொஞ்சம் நினைச்சு பாருங்க. கர்த்தர் வந்து நம்மளை தரித்திரமா படைக்கல. ஒரு நதியை உண்டாக்கி 4 பிரிவை பிரித்து ஒவ்வொரு நதியிலையும் தங்கம், கோமேத கல் அதெல்லாம் விளைஞ்சிட்டு சாயங்காலம் ஈவினிங்கில் மாலை வேலையில் அவங்க 2 பேரும் என்ன செய்வாங்க? அப்படியே உலாவாங்க. அப்படியே ஹாய் வா போவோம் இனிமையான காத்தப்பாரு. இங்கே என்ன வீட்டில் என்ன ஏசி? இந்த ஏசியை காட்டிலும் 10 மடங்கு குழு 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 சில்லுன்னு அப்படியே மரம் அப்படி 2 பேர் ஜாலியாக வருவாங்க. அப்படி ஆத்தோரம் வருவாங்க, அப்படி உட்காருவாங்க, அந்த தங்க கல் எடுப்பாங்க, அப்படி போடுவாங்க. அந்த அம்மா இப்படி தூக்கி போடும், இவர் பிடிப்பார், தங்க கட்டி வைரக்கல் அப்படி பிடிச்சி விளாண்டுக்கிட்டே இருப்பாங்களாம். இது அங்கேருந்து ஓரத்துலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன் பிசாசு. ஓ, ஆண்டவர் இப்படி படைச்சு உன்னை விளையாட விட்டுருக்காரா? இவ்வளோ சந்தோஷமாக இருக்கியே, உன் சந்தோஷத்தை கெடுக்கணும் அப்படி என்ன பண்ணுவான்? வருவான் பார்த்துக்கொடு. அதனால தான் இன்றைக்கி சந்தோஷத்தை பப்ளிக்கில் காட்டக்கூடாது.
நீங்கள் நல்லா சோடியை ஒரு நகநட்டை போட்டுட்டு பட்டு சேலை கட்டிட்டு 4 பேத்துக்கு முன்னால் அப்படி சோடியை போனீங்கன்னா 4 கண்ணு பார்க்கும். 4 கண்ணு இல்லை, 10 கண்ணு பார்க்கும். 10 கண்ணு இல்லை, 25 கண்ணு பார்க்கும். போறா வாரு, எப்படி வந்தா, கழுத்தில் போட்டு போகிறா, எங்கிட்ட இருந்து சம்பாதிக்கிறானோ தெரியல, எனக்குன்னு வந்து வாச்சிருக்காங்களே விளங்காதவன், இவ பாரு நகை அள்ளி போட்டு போகிறா, அப்படி சொல்லிட்டான்னு வச்சுக்கொள்ளுங்களேன், உனக்கு சாயங்காலம் சண்டை. காலைல சாலியாக போயிருப்பீங்க, சாயங்காலம் வந்து வீட்டில் வந்து முறுமுறுப்பார், பஞ்சாயத்து உருவாயிரும். இதெல்லாம் யார் பண்ணுறா அப்படின்னு கேட்டால் பிசாசு பண்ணுறான். அதெல்லாம் தெரிஞ்சுக்கொள்ளுங்க. இப்போ நீங்கள் எப்படி வாழணும்? இப்போ வந்து யாபேசு ஒரு ஜெபம் பண்ணுறாரு. எப்படி ஜெபம் பண்ணுறாரு? என் எல்லையை பெரிதாக்கி ஆசீர்வதித்து தீங்கு அணுகாத அளவுக்கு ஜெபம். பார்த்தீங்களா? இன்றைக்கி கர்த்தரை ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு நீங்கள் இன்னொரு வேலையை அடைக்கணும். ஆண்டவரே என் குடும்பத்துக்கு எந்த தீங்கு வராமல் எந்த விளைவினை வராமல் நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி யாபேஸ் பண்ணது போல் நீங்கள் பண்ணணும். பார்த்துக்கொள்ளுங்க. இந்த வருஷத்தில் வந்து கர்த்தர் வந்து நிறைய அவங்கள ப்ளஸ் பண்ண போகிறார். உங்கள் வேலை டபுள் மடங்காக போகுது, உங்கள் வருமானம் டபுள் மடங்காக போகுது. ஆனால் இதெல்லாம் ஓரத்துலேருந்து பார்த்துக்கிட்டே இருப்பான் பிடுங்கிறதுக்கு. அவனை பிடுங்க விட்டுறக்கூடாது, அவனை என்ன செஞ்சக்கூடாது, பிடுங்க விட்டுறக்கூடாது. அப்பப்போ நீ யார், நீ எப்படிப்பட்ட ஆள் அப்படிங்கிறத நீங்கள் காட்டணும். பார்த்துக்கொள்ளுங்க. நீங்கள் யார் என்பதை சங்கீதம் 115:16, வானங்கள் கர்த்தருடையவைகள், பூமியோ மனுபுத்திரருக்கு கொடுத்தார். அல்லேலூயா. கர்த்தர் என்ன கொடுத்துருக்காரு உங்களுக்கு? ஹலோ, நான் சொல்கிறேன், இந்த வருஷத்தில் தீர்க்கதரிசனம் சொல்கிறேன், குண்டாச்சட்டி போல் வீடு வச்சுருக்கவங்களாம் வீடு பெரிய வீடாக மாறப்போகுது. நஞ்சானம் குஞ்சானம் வீடு வச்சுருக்கவங்களாம் வீடு விசாலமாக போகுது. அல்லேலூயா. வீட்டில் வந்து ஒரு பொம்பளை போல பையங்க இருந்தாங்கன்னா ஒரே ஹாலுக்குள்ளே உட்காந்து நீ இங்கிட்டு போடு, நீங்கள் இடிச்சு பிடிச்சிட்டு படுக்கக்கூடாது. உங்கள் அப்பா எப்படிப்பட்டவர்? ஏன் அந்த குண்டாச்சட்டி கூறோட எனக்கு இது போதும் எனக்கு இது போதும்னு சொல்கிறனால தான் நின்று போயிடுது. உன் கூடாரத்தை விசாலமாக்குன்னு சொல்கிறாரு. அவர் சொல்கிறாரு, எதை சொந்தமாக்கி கொடுத்துருக்காரு உங்களுக்கு? இங்கே இருங்க, வானம் யார் படைச்சது? எங்கள் அப்பான்னு சொல்லுங்களேன். என்னையா சொல்லுங்க, வானம் யார் படைச்சது? பூமி யார் படைச்சது? சமுத்திரம் யார் படைச்சது? சமுத்திர அடியில் வாழ் மச்சங்கள் யார் படைச்சது? அப்பாதி உங்களுக்கு சொந்தம் இல்லையா? உங்களுக்கு பங்கு இருக்கா, பங்கு இல்லையா? கர்த்தர் உங்களுக்கு யாருக்கு கொடுத்தாரு பூமியை? அந்த வசனத்தை படிங்க பாப்போம் திருப்பி. வானங்கள் கர்த்தருடையவைகள், பூமியையோ மனுபுத்திரருக்கு கொடுத்தார். நீங்க மனுஷனா யாரு? நீங்க மனிதர்களா இல்லையா? மனுஷன் தானே. அப்ப உங்களுக்கு என்ன கொடுக்குறாரு? பூமியை கொடுக்குறார். ஆபிரகாம் கொடுத்தாரா? கால் வைக்க பூமியை உனக்கு நான் சொந்தமாக்கி கொடுத்தாரா, கொடுக்கலையா? நீ கிழக்கு பக்கம் போனாலும், நீ மேற்கு பக்கம் போனாலும், நீ தெற்கு பக்கம் போனாலும், நீ வடக்கு பக்கம் போனாலும், எங்கே கால் வைக்கிறையோ அங்கே உனக்கு அந்த வீடு, அந்த இடம் உனக்கு சொந்தமாக்கி தரேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அதை நீங்கள் உரிமையாக்கி கொள்ள வேண்டும், அதை நீங்கள் சொந்தமாக்கி கொள்ள வேண்டும். நீங்கள் சொந்தமாக்காமல் இருக்கீங்க, அவர் என்ன செய்வார்? நீ உரிமையாக்காமல் இருக்கீங்க, அவர் என்ன செய்வார்? நீங்கள் அதை உரிமையாக்கணும், அதை சொந்தமாக்கணும். ஆமென் சொல்லுங்க. காரணம், நீங்கள் வந்து ஆளுகை தன்மை படைத்தவர்கள். கர்த்தர் வானம் என்னுடையது, பூமி என்னுடையது, அதை உனக்கு நான் கொடுக்குறேன் அப்படிங்கிறாரு. அல்லேலூயா. சொன்னாரா, சொல்லலையா? அல்லேலூயா. அப்ப நீங்க யார் என்பதை புரிஞ்சுக்கொள்ளுங்க. ரோமர் 5:17 தெரிஞ்சுக்கொள்ளுங்க. ரோமர் 5:17. அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே, இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே, அதிக நிச்சயமாமே. ஆதாம் ஏவாள் வித்து போட்ட அத்தனை சொத்தையும், ஆதாம் ஏவாள் வித்து போட்ட அத்தனை அதிகாரத்தையும், ஆதாம் ஏவாள் வித்து போட்ட அத்தனை ஆசீர்வாதத்தையும், ஆதாம் ஏவாள் வித்து போட்ட பைசா நதிய, அந்த கோமேத கல்ல, அந்த தங்கத்தை, அந்த உலக ஆசீர்வாதத்தை எல்லாத்தையும் வித்து போட்ட அந்த ஆதாம் ஏவாள் வித்து போட்ட அத்தனையும் அந்த சாத்தான் பிடுங்கி வச்சிருந்தான். ஆனால் என் தகப்பன் பரலோகத்திலிருந்து பூமிக்கு வந்து சிலுவையிலே ஆணி அடித்து நெருக்கப்பட்டு எல்லா அதிகாரங்களையும் உறிந்து கொண்டு அவனை வெளியரங்க கோலமாக்கி அந்த அற்புதங்களை, அதிசயங்களை, அந்த அதிகாரங்களை உனக்கு அவர் கொடுத்துட்டாரு. இப்படி தெரிஞ்சுக்கோ,
எப்படி வந்தது வல்லமை, எப்படி வந்தது கிருபை, எப்படி வந்தது ஆசீர்வாதம்? அப்ப அவர் என்ன செஞ்சிட்டாரு? ஒருவன் வித்து போட்டத அந்த ஒருவராகிய என் தகப்பன் இயேசு அதை பிடுங்கி உங்களுக்கு எனக்கு திருப்பி கொடுத்துட்டாருங்க. அப்படிப்பட்ட தெய்வம் தான் என் ரட்சகர். எப்படி வந்துச்சு ஆசீர்வாதம்? எப்படி வந்தது சுகம்? எப்படி வந்தது சமாதானம்? அவன் பிடிக்கிட்டான், எல்லாத்தையும் பிடிக்கிட்டான், டோட்டலா பிடிக்கிட்டான், ஜீரோவாக்கிட்டான். நெத்தி வேர்வை நிலத்தில் விழுந்து விவசாயம் பண்ணும்படியாக சூழ்நிலையை உருவாக்கிட்டான். ஏதேன் தோட்டத்தில் மாலை வேலையில தேவனோடு உறவாடி கொண்டிருந்த அந்த செல்வ செழிப்பா இருந்த பண்படுத்தி கொண்டிருந்த அந்த ஆதாம் ஏவாளை அந்த ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியேற்றி அது புல்லு விளையாத இடத்துல வெட்டான் தரையில் மண் வெட்டி வச்சு நிலத்தி அப்படியே நெத்தேர்வை கீழே விழும்படி பாடுபட்டு தரித்திரமான ஒரு வாழ்க்கை வாழும்படி சூழ்நிலையை உருவாக்கிட்டான். கர்த்தர் பார்த்தாரு, ஆஹா நான் கொடுத்தது பிடிங்கிட்டானே, இதை எப்படி வாங்கி கொடுக்கறது? இயேசு பார்க்குறாரு, ஆவியானவர் அப்படி உட்காந்துருக்காரு, இயேசு இப்படி உட்காந்துருக்காரு, பிதா அப்படி உட்காந்துருக்காரு. இயேசு சொல்கிறாரு, பிதாவே நான் போகிறேன், நான் போய் ரத்தத்தை சிந்தி அவன்கிட்ட பிடுங்கி இந்த பூமியில் இருக்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் நான் கொடுக்க போகிறேன். அப்பனா உங்களுக்கு தர்த்தம் வரும்போது, வேதனை வரும்போது, பலவீனம் வரும்போது, பொல்லாத சத்துருவே என் தகப்பனையே சிலுவையில் ஆணி எடுத்து உன்னை அதிகாரங்களை உரிந்து கொண்டு உன்னை வெளியேறுங்க கோலமாக்கி உன்னை ஒன்னவலமா ஆக்கிட்டாரு என் தகப்பன் இயேசு. என்கிட்ட புடுங்குறத போராத்தியோ நீதிமொழிகள் 6:31 படி 7 மடங்கு எனக்கு இந்த 2026 வருஷம் நீ திருப்பி கொடுக்கனா உன்னை சும்மா விட மாட்டேன். இயேசுவின் ரத்தத்தை மேல தெளிக்கிறேன். அந்த சட்டத்தை எடுக்கணும், அந்த சட்ட பாயிண்ட் எடுக்கணும். நீங்க எப்படி புடுங்கணும் அவன்கிட்ட? இந்த வசனத்தை நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க. இந்த வசனத்தை திருப்பி படிங்கம்மா, நல்லா அங்கே இருங்க, பிரித்து படிக்கணும். இந்த வசனத்தை எப்படி படிக்கணும்? நீங்கள் யார், எப்படி உங்கள் கைக்கு வந்துச்சு? சும்மா வந்து ஒரு ஒன்றுமில்ல, நான் குப்பை, நான் தூசி, நான் வந்து ஒரு குண்டா செடிகளை வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன், ஒரு 5 கஞ்சியில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன், 10க்கு 10 வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன், நான் ஒரு ஒன்றுமில்ல குப்பை தூசி அப்படின்னு ரட்சிக்கப்பட்டு ஞானசனம் எடுத்து யாராவது பேசக்கூடாது. நீ ரட்சிக்கப்பட்டு ஞானசனம் எடுத்து பேசாத. அப்படியே நீ யார் என்பதை புரிஞ்சுக்கோ. நீ சாதாரண ஆள் அல்ல, பைசா நதியில் விளையாட வேண்டிய ஆளு, தங்க கல்ல கோவித கல்லை எடுத்து கொட்டாங்கல் விளையாட வேண்டிய ஆளு நீ, கல்லை வச்சு விளையாட வேண்டிய ஆளு, இவ்வளவு தங்க கட்டி வச்சு விளையாட வேண்டிய ஆளு நீ. என்ன ஒரு மாதிரியா பார்க்குறீங்க? தும்பந்த போட்டுக்கிட்டு டிங்கு டக்குன்னு ஆட்டிக்கிட்டு இருக்கீங்க. இவ்வளோ குண்டாஞ்சட்டியை போடணும், தண்டட்டி மாதிரி போடணும். அல்லையா? நீ போடுறியோ போடலையா, அதை வச்சு விளையாடுறது கர்த்தர் உனக்கு அதிகாரம் கொடுத்துருக்குற. கையா தட்டு எல்லாம் சொல்லுங்க. இந்த வருஷம் மாதம் 1 போட போகிறேன். போடாட்டாலும் பேசாச்சும் செய்யா, பேசுனா போட்டுருவீங்க. அல்லேலூயா. எல்லாம் அம்மா மாதிரிலாம் சொல்லு. இந்த வருஷம் குறைஞ்சது 3 மாதத்துக்கு ஒரு தடையாவது, கல்யாணம் முடிச்சால் கையை தூக்கி சொல்லு, 3 மாதத்துக்கு ஒரு தடையாவது என் வீட்டுக்காரு ஒரு பவுனில் ஒரு தோடு, ஒரு 3 பவுனில் ஒரு செயின், வருஷத்துக்கு 2 எனக்கு வரப்போகுது. 26லேருந்து ஆரம்பிக்குது. வாங்கி கொடுக்க போகிறான். நம்புகிறேன். கையை தட்டு நம்புகிறாள். யாரும் தெரிஞ்சுக்கிட்டியா? உன் நதியில் என்ன விளையுது? கோமேத கல், தங்கம் விளையுதா? படைச்சார்ல, ஆனால் பிடிங்கிட்டான்ல, எல்லாத்தையும் பிடிங்கிட்டான். ஆனால் பிடுங்கினத அத்தனையும் என் தகப்பனேசு கொலைசில் சொல்லப்பட்டிருக்குங்க. எல்லாம் சொல்லுங்க. ஒன்று வெறியரங்க கோலமாக்கி சிலுவையில் நச்சு அடிச்சு, இப்படி சொன்னா தான் தருமையாவேன். போன வருஷம் எவ்வளோ நகை அடை வச்சிங்க, எவ்வளோ நஷ்டப்பட்டீங்க, எல்லாம் இந்த வருஷம் வரப்போகுது. கையா தட்டியா இப்போ சொல்லுங்க. 2025 ஆதாயவாட்ட பிடுங்கின மாதிரி என்கிட்ட பிடுங்கி 4 பேங்கில் அடை வைக்கும்படி சூழ்நிலை உருவாக்கிட்ட. இப்போ நான் சத்தியத்தை அறிஞ்சிட்டேன். ஒன்ன வெளியரங்க கோலமாக்கி சிலுவையில் என் அப்பன் இயேசு
சிலுவையில் நச்சு நச்சுன்னு அடிச்சு உன்னை துண்டாக்கானா துணியாக்கானான்னு ஓட வச்சுட்டார்ல. அதனால் என்கிட்ட பிடுங்கினதை எங்கெங்கே ஒழிச்சு வச்சிருக்கியோ அதெல்லாம் 7 மடங்கு. நீதிமொழிகள் 6:31, நீதிமொழிகள் 6:31, 7 மடங்கு இந்த 2026 முடிவுக்குள்ள எனக்கு வந்தாகணும். நம்பினவங்க திருப்பிடுவீங்க, பேசுகிறவங்க திருப்பிடுவீங்க, உம்முன்னு உட்காந்து இருக்கிறவங்க திருப்ப மாட்டீங்க. அல்லேலூயா. இந்த வசனத்தை ரோமர் 5:17 நல்லா வாசிக்க பாப்பா எல்லாரும். அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே, ஒருவன் மீறுதல் யாரு? ஆதாம். இப்போ வாசிங்க. அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகி ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிகம். இயேசு கிறிஸ்து ஒருவரால ஜீவனை பெற்றுக்கொண்டு ஆளுவார்கள் என்பது உறுதியாமே, நிச்சயமாமே. நிச்சயம்ங்கிறார். என்ன சொல்கிறாரு? எல்லாம் சொல்லுங்கள். இங்கே இந்த வசனத்தை படிச்சு விட்டு அப்படியே லூஸில் விட்டுறாதீங்க. இந்த வசனத்தை கொஞ்சம் அப்படியே சாப்பிட்ருங்க. என்ன செய்யுங்க? சாப்பிட்ருங்க. ஒருவன் மீறுதல் நிமித்தமாக தருத்தரானா, ஆனால் இயேசு கிறிஸ்துனால நம்ம ஜீவனை அடைஞ்சப்போ உயிர் பெற்றுட்டோம், மறுபிறப்பு அடைஞ்சிட்டோம். என்ன செஞ்சிட்டான்? மரணத்துக்கு அதிகாரியான பிசாசா தம்முடைய மரணத்தில் என்ன செஞ்சிட்டாரு? பகைய சிலுவையில், தருத்திரத்தை சிலுவையில், சமானத்தை சிலுவையில் வாங்கி கொடுத்துட்டார். கொலைசீர் 1:20 பாருங்கள். எல்லாமே சிலுவின் ரத்தம் வந்துருச்சு. வந்துருச்சா வரலையா? வந்துருச்சா? வந்துருச்சா? கொடுத்துட்டாரா? எடுக்க வேண்டியதுதான் பாக்கி. எல்லாம் சொல்லுங்கள், எடுக்க வேண்டியதுதான் பாக்கி. அல்லேலூயா. ரைட்டு. இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் யார், அப்பா யார்? இப்போ உங்கள் பெத்தாப்பா தெரிஞ்சிருக்கீங்களா, தெரிஞ்சு வைக்கலையா? உங்கள் அப்பாவுக்கு என்ன வேலைன்னு தெரியுமா? உங்கள் அப்பா மாதம் எவ்வளோ சம்பாதிக்கிறான்னு தெரியுமா? பருப்புகளா, வாலிப பிள்ளைகளா, உங்கள் அப்பா மாதம் எவ்வளோ சம்பாதிக்கிறார் தெரியுமா? உங்கள் அப்பா யாருன்னு தெரியுமா? அதான் தெரியுமா? உங்கள் அப்பா கேட்டால் கொடுப்பாரா, கொடுக்க மாட்டாரா? அதெல்லாம் சொல்லுங்கள். கொடுப்பாருன்னு சொல்கிறேன், கை தூக்கு. உங்கள் அப்பா தருவாரா? இல்லைன்னு சொல்ல மாட்டாரா? தருவார்ல. ஓகே. உங்கள் அப்பா தெரிஞ்சு வச்சுருக்கீங்களா? சொல்லுங்கள், பெரியவங்க சொல்லுங்கள். உங்கள் அப்பா தெரிஞ்சு வச்சுருக்கீங்களா? இப்போ நீங்கள் வாசிங்க ஆதியாகமம் 1:26. பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். இப்போ உங்க அப்பா யாரு? எப்படிப்பட்டவர்? சொல்லுங்க. எல்லாத்தையும் இங்கே நான் அவனை சொல்கிறேன் கேளுங்க. அவரை ருசி பாருங்கள். இங்கே இருங்க. நான் என்ன சொல்கிறேன், உங்கள் அப்பா ஓரம் கட்டுங்க, உங்கள் அம்மா ஓரம் கட்டுங்க. ஐயா என்னைய பாருங்கள், எல்லோரும் என்னைய பாருங்கள். இப்போ நீங்கள் அவரை ருசி பாருங்கள். அவர் யார்? அவர் எப்படிப்பட்டவர்? சமுத்திரத்தை உண்டாக்குனவர், சமுத்திரத்தை மச்சங்கள் திமிங்கலங்களை உண்டாக்குனவர். இந்த சர்ச்சு போல 3 சர்ச்சு நீளம் திமிங்கலத்தை உண்டாக்கியிருக்கிறார். ஒரு பெரிய கப்பலே கவிழ்க்கும். செங்கடலில் பிளந்திருக்கிறார் அவங்க அப்பா, நம்ம அப்பா. யோர்தானை கடக்கப்படுகிற நம்ம அப்பா. கசப்பான தண்ணியை மதுரமாக மாற்றி நம்ம அப்பா. காடைகளை விளைவச்சிருக்கிற நம்ம அப்பா. மன்னாவை தூதர்கள் சாப்பிடுகிற உணவை, பரலோகத்தில் தேவ தூதர்கள் சாப்பிடுகிற உணவை இன்றைக்கு பூமியில் வர தேவ பிள்ளைகளுக்கு அனுப்பி கொடுத்துருக்கிறாரு நம்ம அப்பா. நான் சொல்கிறேன், உங்கள் அப்பாவை மேன்மை பாராட்டி பேசுங்க. இந்த அப்பாவை இல்லை, அவரை நீங்கள் என்ன செய்யணும்? மேன்மை பாராட்டணும். அப்போ உங்கள் அப்பா யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? உங்கள் அப்பா அள்ளி கொடுப்பாரா, பிசினி பண்ணுவாரா? அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க. எங்கள் அப்பா படைப்பாளி, எங்கள் அப்பா உருவாக்குறவர். நான் கேட்கும்போது பூமியில் இல்லாமல் இருந்தாலும் எனக்காக உருவாக்கி கொடுக்கிறவர். ஒரு ஆளுக்கு கர்த்தர் உருவாக்கி கொடுத்தாரு. அவர் நதியை உருவாக்குவாருங்க. அவர் உருவாக்குனாருன்னா அது டேமேஜே ஆகாது. உலகத்து முடிவு வரையும் வந்துக்கிட்டே இருக்கு. உருவாக்குனா அது அழியவே அழியாது. கர்த்தர் ஒரு காரியம் உங்களுக்கு எனக்கு உருவாக்கி கொடுத்தாருன்னா அது எந்த ஜென்மம் எடுத்தாலும் அழியாது, அது வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு ஆளுக்கு உருவாக்குனார், ஒரு அம்மாவுக்கு உருவாக்குனார். அது இன்ன வரைக்கும் வந்துக்கிட்டு இருக்கா? சவுதியில் வந்துக்கிட்டு இருக்கு, இன்ன வரைக்கும் வந்துக்கிட்டே இருக்கு. எல்லாம் வாங்கி போய் குடிச்சிக்கிட்டு இருக்காங்க.
ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ சொல்லுங்க, என் கர்த்தர் நான் கேட்கும்போது பூமியில் இல்லாமல் இருந்தாலும் எனக்காக அவர் உருவாக்கி கொடுக்கிறவர். அல்லேலூயா. இப்போ நீங்க யாரு? சங்கீதம் 8, 3, 4, 5, 6. உமது விரல்களின் கிரியையாகிய உம்முடைய வானங்களையும் வானத்தை எப்படி உண்டாக்குனாரா? நம்ம அப்பா எப்படிப்பட்டவர்? விரல்கள் கிரியில வானத்தை உண்டாக்கி. அப்புறம் நீர் ஸ்தாபித்த சந்திரனையும் நட்சத்திரங்களையும் நான் பார்க்கும்போது மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம் என்கிறீங்க. இங்கே பெரிய சமுத்திரத்தை உண்டாக்கி இருக்காரு, வானத்தை உண்டாக்கி, மேகத்தை உண்டாக்கி, சந்திரனை சூரியனை படைத்திருக்கிறாரு. அப்புறம் அங்கேருந்து பார்க்கும்போது நம்மளாம் வந்து ஒரு கொசு கூட தெரிய மாட்டோம், ஒரு சித்தரும்பு கூட தெரிய மாட்டோம். இப்போ நான்லாம் பிளேட்டில் போகும்போது கீழே எட்டி பார்ப்பா ஒரு பெரிய கப்பல் வந்து சும்மா துண்டாக தெரியும், பெரிய கப்பல் சும்மா சின்னதாக தெரியும். பார்த்துக்கொள்ளுங்க, மனுஷன் பார்த்து அப்படி ஊறுற மாதிரி தெரியும். பார்த்துக்கொள்ளுங்க மேலேருந்து பார்க்கும்போது. அப்போ நம்மளே மேலேருந்து பார்க்கும்போது, ஒரு மேகத்து மேலேருந்து பார்க்கும்போது நம்மளை இப்படி தெரிஞ்சா, ஆனால் ராஜாதி ராஜா வானத்து மேலேருந்து 3ஆம் வானத்துலேருந்து நம்மளை பார்த்தாருன்னா நம்மளாம் அவர் பார்வைக்கு எப்படி இருப்போம்? கொஞ்சம் யோசனை போய் பாருங்கள். அதான் மனுஷனை நீர் நினைக்கிறதுக்கும் மனுபுத்திரனை நீர் விசாரிக்கிறதுக்கும் நான்லாம் ஏமாத்துறான். நம்ம ஏமாத்துறாங்க அவருக்கு. இன்றைக்கி வந்து ஒரு சின்ன பிரச்சனை, ஐயோ என்னால் முடியலையே, சாக போகிறேனே சொல்கிறீங்களே. சாதாரண ஒரு பிரச்சனையை பெருசாக பிரச்சனை பார்க்குறீங்களே. கர்த்தர் உங்கள் பிரச்சனையை பூரா முடிக்க போகிறாரு. உனக்கு என்ன வழக்கு இருக்குது, என்ன கேஸ் இருக்குது, எல்லாத்தையும் முடிக்க போகிறாரு கர்த்தர். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ எவ்வளோ பெரியவர் நமக்கு ராஜாவாக இருக்கிறார். கொஞ்சம் யோசனை பண்ணிப்பார். அடுத்த வசனம் வாசிங்க. நீர் அவனை தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர், மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர். எல்லாம் சொல்லுங்க. தேவன் என்னை மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர். இங்கே இப்படி கர்த்தர் எனக்கு கொடுத்தாரு, கர்த்தர் எனக்கு செஞ்சுருக்கான்னு சொன்னீங்கன்னா, உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அந்த பணப்பிரச்சனை உண்டாக்குற தருத்தத்தை நாவி உங்கள் குடும்பத்துக்குள்ளே இருக்க முடியாது. நீங்கள் இப்படி மேன்மை பாராட்டணும். என் ராஜா என்னை மகிமையாலும் பிரசன்னத்தாலும் ஆசீர்வாதத்தாலும் நிரப்பியிருக்கிறார் என் அப்பா அப்படின்னு சொன்னீங்க. நான் பார்ப்போம், ஆகா அதோட காட்டு இன்னும் இது சொன்னீங்கன்னா, இயேசு சிலுவையில் ஆணி அடைந்து என் தருத்தத்தை வாங்கிட்டு அவர் ஐஸ்வர்யத்தை எனக்கு கொடுத்துட்டாரு, சிலுவையின் ரத்தத்தாலே நான் ஐஸ்வர்யவனாக மாறி இருக்கிறேன் இப்படிங்கிற வார்த்தை நீங்கள் பேசுனீங்கன்னா உங்கள் குடும்பத்தில் தரித்திரமே இருக்காது. இப்படி பேசணும். நீங்கள் இப்படி பேசணும். அவன்கிட்ட சொல்லணும். இப்படி நீங்கள் யாருங்கிறத காட்டணும். நீங்கள் ஒன்றுமே சொல்ல மாட்டேறீங்க, அழுகுறீங்க, ஒப்பாரி வைக்கிறீங்க, புலம்புறீங்க, அவன் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கான். என்னால் சமாளிக்க முடியல, எப்படி தாண்டி போவேன், இந்த பிரச்சனை எப்படி முடியிருப்பேன், என்னால் முடியல, எப்படி சமாளிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி அழுகுறீங்க. அவன் பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கான். மலையில் விலைகளான பர்வதங்கள் நிலை பெயர்ந்து போனால் நான் உனக்கு சொன்னது கண்டிப்பான முறையில் உனக்கு செய்வேன்னு வாக்கு பண்ணியிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. இப்போ நீங்கள் யாருன்னா அவர் சாயலில் என்ன செஞ்சுருக்கிறீங்க? அடுத்த வசனம் வாசிங்க. உம்முடைய கரத்தின் கிரியில் மேல் நீர் அவனுக்கு ஆளுகை தந்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். அல்லேலூயா. சகலத்தையும் எல்லாமே நம்ம கீழே தான் இருக்குது. எடுக்க வேண்டிய வழிமுறைகளை நம்ம தெரிஞ்சு கொள்ளணும். எடுக்க வேண்டிய இங்கே இருங்களேன். மோசே எப்படி வந்து பிரச்சனையை சமாளித்தார்னா, அவர் கையில் ஒரு கோல் கொடுத்தார். அந்த கோலை கீழே போட்டால் பாம்பாக மாறுது. அவர் கையை உள்ளே விட்டால் குஷ்டம் வருது, அப்புறம் குஷ்டம் மாறுது. கோலை வந்து செங்கடல் மூலம் நீட்டுறாரு, கடல் பிரியுது. பாறையில் அடிக்கிறாரு, அந்த கோலை வச்சு பாறையில் அடிக்கிறாரு, தண்ணி வருது. பாறையில் தண்ணி வருது. மோசே அப்படின்னா ஜலத்திலிருந்து எடுக்கப்பட்டவன் அர்த்தம். அவர் ஜலத்தில் தான் பிறந்தார், ஜலத்தில் தான் விட்டாங்க. ஆனால் அப்படிப்பட்டவருக்கு கர்த்தர் வந்து என்ன செய்கிறார்னா ஒரு கோல் கொடுக்குறார். அந்த கோலை வச்சே அவர் சாதிக்க முடியாத காரியத்தை சாதிக்கிறார். ஆனால் இன்றைக்கி உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் ஒரு கோல் கொடுத்துருக்கிறார். எல்லாம் சொல்லுங்கள். கர்த்தர் எனக்கு ஒரு கோல் கொடுத்துருக்கிறார். இந்த கோலை வச்சு எனக்கு முன்னால் இருக்கிற செங்கடலை பழப்பேன். இந்த கோலை வச்சு எனக்கு முன்னால் இருக்கிற அடைக்கப்பட்ட வாசலை திறப்பேன். மோசே பாறையை ஓங்கி அடித்து தண்ணி வர வச்சது போல் எனக்கு முன்னால் இருக்கிற அடைக்கப்பட்ட பொக்கிஷத்தை கோலை வச்சு அடித்து திறப்பேன். இரும்பு தாழ்பாளர்களை முறிப்பேன். எனக்கு கொடுக்கப்பட்ட கோல். அல்லேலூயா.
கோலும் தடியும் தேற்றுன்னு வாசிக்கிறீங்க, மனப்பாடம் பண்ணுறீங்க கோலும் தடியும் தேற்று. அப்போ அந்த கோலை வச்சு நீங்கள் பயன்படுத்த வேணுமா? வாசிங்க ஏசாயா 11:4. நீதியின்படி ஏழைகளை நியாயம் விசாரித்து யதார்த்தத்தின்படி பூமியில் உள்ள சிறுமையானவர்களுக்கு தீர்ப்பு செய்து பூமியை தமது வாக்கின் கோலால் அடித்து தமது வாயின் சுவாசத்தால் துன்மார்க்கத்தை வாக்கின் கோலால் உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற துர்மார்க்கமான காரியங்களை நீங்க எல்லாருமே சங்கரிக்க முடியும். அந்த சங்கரிக்கிறதுக்குள்ளான வல்லமை கர்த்தர் உன் கையில கோலை கொடுத்திருக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, என் கையில கோல் இருக்கு. சொல்லுங்க, என் கையில கோல் இருக்கு. இந்த கோலை வச்சு எனக்கு எதிராக எழும்புகிற கடங்கர ஆவிய, தருத்திரத்தின் ஆவிய, சண்டைக்கார ஆவிய அடிச்சு 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 விரட்டி எல்லாத்தையும் நான் எடுத்துக்க போறேன். ஹலோ, புரியுதா புரியலையா? என்ன கோல்? வாக்கின் கோலால். அல்லேலூயா. அப்பனா இந்த வார்த்தையை கோல் மாதிரி உங்க கையில் கொடுத்துருக்கிறார். இந்த கோலை நீங்க வச்சுக்கிட்டு படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. இப்போ உங்களுக்கு எதிராக ஒரு போராட்டம் வருது, ஒரு பிரச்சனை வருது. அந்த பிரச்சனையை உங்களால் சமாளிக்க முடியல. அப்போ நீங்கள் ஒரு கோல் எடுக்கணும். அல்லேலூயா. ஒரு பிரச்சனை சொல்லு, நீ ஒரு சொல்ல, எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொல்லுமா. நீ சமாளிக்க முடியல, என்ன செய்யனே தெரியல, மண்டை காஞ்சு போயிடுது. நான் சொல்கிறேன், இப்போ கோல் எடுக்கணும். இப்போ சொல்லுங்க, எனக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் இயேசுவின் நாமத்திலே வாய்க்காமலே போவதாக. ஒரு அடி கோலை வச்சு சொல்லிட்டீங்களா? இப்போ சொல்லுங்க, ரெண்டாவது கோல், இன்னொரு அடி அடிச்சிருமா? ஒரு பிரச்சனை வராதுமா உனக்கு. சொல்லுங்க, எனக்கு விரோதமாய் உருவாக்கப்பட்ட ஆயுதங்கள் சூழ்ச்சிகள் இயேசுவின் நாமத்திலே வாய்க்காமலே போ. அடுத்து மூணாவது அடி, வலுவான அடி. ஒரு அடி தான், நெத்தி அடி. கோலியத்தை போட்டது போல போட்டுதல், கோலியத்தை தாவீது போட்டுடலாம், ஒரே அடி தான். நான் சொல்கிறேன், நான் சொல்லிக் கொடுத்த கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த வருஷத்தில் உன் குடும்பத்துக்கு, உன் பிள்ளைக்கு, உன் தொழிலுக்கும், வியாபாரத்துக்கு எதிராளி இருக்க மாட்டாயா? சத்தியம். சும்மா நீ வந்து யாரு, உங்க அப்பா யாரு, நீ யாரு? கையை பார்த்து, உங்க அப்பா யாரு, நீ யாரு சொல்லு பாப்போம். உங்க அப்பா யாரு, நீ யாரு? புரிஞ்சுக்க. சும்மா ஒப்பாரி வைக்காத, சும்மா புலம்பாத. ஒரு ஆள் பேசுமா, சும்மா பேசு, கையிலட்டி பேசும், அப்பதான் புரியும். உங்க அப்பா யார் தெரியுமா? நீ யார் தெரியுமா? சும்மா எப்ப பார்த்தாலும் புலம்பிட்டு இருக்க, எப்ப பார்த்தாலும் அது இல்லை இது இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. உங்க அப்பா யார் தெரியுமா? அவர் பொண்ணு விளையிற வைக்கிறவர். உன் வீட்டில் பொண்ணு விளைய போகுது. அல்லேலூயா. சரி, இந்த போராட்டத்தை முறியடிக்க 3 அடி அடிக்கணும். 2 அடி அடிச்சிங்களா, அடிக்கலையா? ஹலோ, முதடி என்ன அடி? கோலை எடுக்கணும் தாயி. என்னமா சொன்னேன், அதுக்குள்ள மறந்துட்டீங்களா? அடங் சொல்லுங்க, எனக்கு விரோதமாக. இதை வந்து இங்கே இருங்க, உங்கள் குடும்பத்தில் ஒரு போராட்டம் வந்துருச்சு, உங்கள் வியாபாரத்தில் ஒரு போராட்டம் வந்துருச்சு, மனுஷன் மூலம் சில போராட்டம் வந்துருச்சு. நீங்கள் பாட்டுக்கு எனக்கு விரோதமாக உருவாக்கப்படு, செத்து போயிடுவேன். ஒழுங்கா பேசணும். எப்படி பேசணும்? எனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் இயேசுவின் நாமத்திலே வாய்க்காமலே போவதாக. ஓ ரபல தரக்கல ரபா. எப்படி போக மாட்டான், சூழ்ச்சி வந்துருவான். அப்புறம் சொல்லு, ஒரு வழியா வருகிற போராட்டம் இயேசுவின் நாமத்தில் 7 வழியா ஓடி போயிரு. எங்கள் அப்பா யார் தெரியுமில்ல, ஆணி அடிச்சு உன்னை ஒன்றுமெல்லாம் இப்போ பிடிங்கிட்டாரு. நான் ராஜா விட்டு பிள்ளை, எங்கள் அப்பா எனக்கு படைச்சி வச்சிருக்காரு பைசோ நதியை, போயிடுங்கிட்டு. இப்படி என்னைக்கே பேசியிருக்கீங்களா ஐயா? ஜெபத்தில் வார் பிரேயர்
இன்னொரு மூணாவது ஒரு அடி அவன் அடிச்சு விட்டான், இவன் வஞ்சி விட்டான், அவன் தீ விட்டான், அவன் போகும்போது முன்னாடி விட்டு பின்னாடி பேசுகிறான், அவன் திட்டுறான், அவன் அதிகாரி முறைக்கிறான். ஏன் முறைக்கிறான்? உனக்குள்ள ஆளுகைத்தன்மை இருக்கிறது, நீ அதுக்குண்டான கோலை எடுக்கணும்ல. கோலை எல்லாம் கோல் எடுங்க, கோல் கையத்துக்கு கோல் சும்மா வச்சு இதை வந்து இந்த கோலை வந்து இப்போ எடுக்கிறதே இப்படி வச்சுவிட்டு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை கோலை எடுக்கிறது. டெய்லி இந்த கோலை எடுக்கணும். நீ போகும்போது கோலை கொண்டு போகணும். ரெக்கலை மத்தர கப்பர கத்தானை கொண்டு போகணும். கையில் இருபுறமுள்ள கருக்குள்ள பட்டயம். ஆமே. மூணாவது அடி சொல்லுங்க, நான் இயேசு இரத்தத்தால் நீதிமானா மாறி இருக்கேன். நீதிமானாகிய எனக்கு விரோதமாய் பேசப்படுகிற அக்கம் பக்கத்தில் சொந்த மந்தத்தில் எனக்கு விரோதமாய் முறுமுறுக்கிற பேசப்படுகிற சங்கீதம் 31:18 படி. யாருங்க ஒரு கோர்ட்டில் கேஸ் நடக்குதுன்னா ஜட்ஜி தீர்ப்பு சொல்கிறதுக்கு இந்த வக்கீல் என்ன பண்ணுவார்? இந்த பாயிண்ட் எடுத்து கொடுப்பார். இந்த சட்டத்தின்படி இவனுக்கு விடுதலை கொடுக்கலாம் பாப்பார். பாயிண்ட் இருக்கா? ஆஹா, விடுதலை. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? இந்த பிரச்சனை மாறணும்னா இந்த சட்ட புத்தகத்தில் இருக்கிற காரியத்தை சொல்லும்போது பிசாசு ஓடியோ போயிடுவான். அப்போ இந்த சட்ட புத்தகத்தில் என்ன இருக்கு? வாசிவான் சத்தமா. நீதிமானுக்கு விரோதமாய் பெருமையோடும் இகழ்ச்சியோடும் கடினமாய் பேசுகிற பொய் உதடுகள் கட்டப்பட்டு போவதாக. எல்லாம் சொல்லுங்க. இங்க என்னைய பாருங்க. இன்னையோடு உங்கள் பிரச்சனை முடிய போகுது. இன்னைக்கு உங்களுக்கு இன்னையிலேருந்து உங்களுக்கு வேலை பார்க்குற இடத்துல, தொழில் பண்ணுற இடத்துல, வியாபார இடத்துல, அக்கம் பக்கத்தில் ஏற்று வீடு, பக்கத்து வீடு, சைடு வீடு, வந்த வீடு, போன வீடு, வந்தவன் போனவன் இருந்துவேன் ஒரு எதிராளி கூட இருக்க மாட்டான். இன்றைக்கி எல்லாம் உங்களை பார்த்து வணக்கம் அப்படின்னு சொல்ல போகிறேன். அக்கா சோத்திரங்கான்னு சொல்ல போகிறான், அக்கா வாங்கக்கான்னு சொல்ல போகிறான், உன்னை கனப்படுத்த போகிறான், நீ வந்தால் எந்திரிச்சு நிற்க போகிறேன். அப்படிப்பட்ட காரியம் உனக்கு இன்னைக்கு நடக்க போகுது. ஆமாம் சொல்லு. அல்லேலூயா. இப்ப சொல்லுங்க, நான் இயேசுவின் இரத்தத்தால் நீதிமானாய் மாறி இருக்கிறேன். சங்கீதம் 31:18 படி. நீதிமானாகிய எனக்கு விரோதமாக பேசப்படுகிற எல்லா பொய்நாவுகளும் இயேசுவின் நாமத்தில் கட்டப்பட்டு போவதாக. அப்படின்னு இந்த வசனத்தை சொல்லி கட்டிட்டீங்கன்னா ஒரு எதிராளி உங்களுக்கு விரோதம் எழுத மாட்டான். உங்களை முன்னாடி விட்டு பின்னாடி பேச மாட்டான். இதுதான் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்குற பாதுகாப்பு. இதுதான் வாக்கின் கோல். நிறைய கோல் இருக்குது. அதில் ஒரு கோல் இந்த கோல். புரியுதா உங்களுக்கு? இப்படி பிரிவு நாவியை நீங்கள் கட்டலாம், தடுத்து நாவியை கட்டலாம். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா ஏசியா 45:4 என்ன சொல்லுதுன்னா, ஏசியா 45:4 வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். நான் என் தாசனாகிய யாக்கோபின் நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் நிமித்தமும் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமம் தரித்தேன். இப்போ உனக்குங்கிறதுல எனக்குன்னு சொல்லிட்டு இந்த வசனத்தை எல்லாம் படிங்க பார்ப்போம். வசனத்தை சுதந்திரிக்கிறார். படிங்க பார்ப்போம். சத்தமாக படிங்க பார்ப்போம். நீ அறியாதிருந்தும் உனக்கு நாம என்ன செஞ்சேன்? நீ என்னை கூப்பிடாத கூட நான் என் நாமத்தை உனக்கு என்ன செஞ்சிருக்கேன்? கொடுத்துருக்கிறேன். கடைசி ஒரு வசனம் வாசிப்போம். நீதிமொழிகள் 13:22. நல்லவன் தன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு சுதந்திரம் வைத்து போகிறான், பாவியின் ஆஸ்தியோ நீதிமானுக்காக சேர்த்து வைக்கப்படும். அல்லேலூயா. இன்னைக்கு நான் சொல்கிறேன் உங்களுக்கு ஆஸ்தி நிறைய சேரப்போகுது. துர்மார்க்கனுடைய ஆஸ்தி நீதிமானுக்கு வரப்போகுது. அல்லேலூயா. அநியாயமணி சம்பாதிச்ச பணம்பரம் உனக்கு தேடி வரப்போகுது. கர்த்தர் அப்படிப்பட்ட காரியம் செய்ய போறாரு. சங்கீதம் 51:15. ஆண்டவரே என் உதடுகளை திறந்தருளும். இங்க இருங்க. அப்பனா எல்லாத்தையும் பெற்றுக்கொள்றதுக்கு உங்க உதடு என்ன செய்யணும்? வாயை திறக்கணும். வாயை திறக்காம ஒரு காரியத்தை நீங்க சாதிக்க முடியாது. அதனால வாயை திறந்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி நீங்க புகழ்ந்து பாடி எல்லா ஆசீர்வாதங்களும் எடுத்துக்கொள்ள முடியும்.